வீடியோ தலைப்பு வாபி சபி குறைகளை ரசிக்கும் கலை. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வாழ்ற உலகம் எப்படின்னா, சோஷியல் மீடியால ஒரு போட்டோ போடணும்னா கூட 10 ஃபில்டர் போட்டு முகம் அப்படியே பளபளன்னு கண்ணாடி மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம். சட்டையில ஒரு சுருக்கம் இருக்கக்கூடாது, வீட்ல ஒரு பொருள் கூட களைஞ்சிருக்கக்கூடாது. மொத்தத்துல நாம எல்லாரும் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு மாயையே தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஓட்டத்துல நாம நிம்மதியை தொலைச்சிடுறோம். இப்பதான் ஜப்பானியர்களோட வாபி சாபி தத்துவம் நமக்கு தேவைப்படுது. இது என்னடா புது பேரா இருக்குன்னு பாக்குறீங்களா? இது ஒன்னும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லைங்க. குறைகளை ரசிக்கிற ஒரு அழகான கலை. இன்னும் சொல்லப்போனா எதுவுமே பெர்ஃபெக்ட் கிடையாதுன்னு ஒத்துக்கிட்டு அந்த அபூரணத்துல இம்பர்ஃபெக்ஷன் இருக்கிற அழகை கொண்டாடுறதுதான் இந்த வாபி சபி. இந்த தத்துவம் எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஜப்பான்ல இருக்கிற டீ செரமோனில தான் இது வேர்விடுது. அந்த காலத்துல ஜப்பான்ல சீனாவோட பளபளப்பான விலையுயர்ந்த பீங்கான் பாத்திரங்களை தான் பெருமையா நினைச்சாங்க. ஆனா சில ஜப்பானிய அறிஞர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, ஏன் எல்லாம் பளபளன்னு இருக்கணும், ஏன் எல்லாமே ஒரே அச்சில் வார்த்தது போல இருக்கணும். அவங்க களிமண்ணாலான கரடுமுரடான கைகளால் செய்யப்பட்ட பாத்திரங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு முழுமை இருக்காது, ஆனா ஒரு தனித்துவம் இருக்கும். ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த கைவேலைப்பாடும் அதுல இருக்கிற சின்ன சின்ன தழும்புகளும் தான் அந்த பாத்திரத்துக்கு ஒரு ஆன்மாவை தருதுன்னு அவங்க நம்புனாங்க. அங்கதான் இந்த வாபி சபி ஒரு வாழ்க்கை முறையா மாற ஆரம்பிச்சது. அடுத்ததா கால வரிசைப்படி பார்த்தா வாபி சபியோட முக்கியமான கட்டம் காலம் தரும் மாற்றம். இத சாபி அப்படின்னு சொல்வாங்க. ஒரு பொருள் புதுசா இருக்கும்போது அழகா இருக்கும், ஆனா அது பழசாக அதுல ஒரு கதை சேருது. உதாரணத்துக்கு உங்க வீட்ல இருக்கிற பழைய இரும்பு கேட் துருப்பிடிச்சிருக்குன்னு வையேன். மத்தவங்களுக்கு அது வெறும் துரு, ஆனா வாபி சபி பாக்குறவங்களுக்கு அது மழையையும் வெயிலையும் தாங்கி நின்ன ஒரு வரலாறு. ஒரு மரம் வயசாகி பட்டையெல்லாம் உறிஞ்சு நிக்குதுன்னா அது பல காலத்தை கடந்து வந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம முகத்துல வர்ற சுருக்கங்கள் கூட அசிங்கம் இல்லைங்க, அது நாம எத்தனையோ சிரிப்பையும் கண்ணீரையும் கடந்து வந்த அனுபவத்தோட அடையாளம். இந்த மாற்றத்தை பயப்படாம இதுதானே இயற்கைன்னு ஏத்துக்கிறது தான் இதோட ஒரு பெரிய லெவல். வாபி சபில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கான்செப்ட் கின்ஷுகி. இப்போ உங்ககிட்ட ஒரு பீங்கான் தட்டு இருக்கு, அது கைதவறி விழுந்து உடஞ்சிடுதுன்னு வையேன். நாம என்ன பண்ணுவோம்? ஐயோ போச்சேன்னு குப்பையில போடுவோம். ஆனா ஜப்பானியர்கள் அதை தூக்கி போட மாட்டாங்க. அந்த விரிசல்களை தங்கத்தை உருக்கி ஒட்டுவாங்க. இப்போ அந்த தட்டு எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த விரிசல்கள் எல்லாம் தங்க கோடுகளா ஜொலிக்கும். இப்போ அந்த தட்டு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப விலை உயர்ந்ததா மாறிடும். இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நாம வாழ்க்கையில அடிபட்டு மனசு உடைஞ்சு நிக்கும்போது அந்த காயங்கள் நம்மள அசிங்கப்படுத்தாது, அந்த அனுபவங்கள் தான் நம்மள இன்னும் மதிப்பான மனுஷனா மாத்துது. காயங்களை மறைக்காதே, அதை உன்னோட பெருமையா மாத்துன்னு இது சொல்லுது. பக்கம் 5 முடிவு மைனஸ். இன்றைய வாழ்க்கையில் வாபி சபி அதிகாலை 4 மணி முதல் காலை 5 மணி வரை. கடைசியா இந்த தத்துவத்தை நாம எப்படி இப்போ கடைபிடிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். 1. நிதானமா இருங்க. இந்த உலகத்துல எல்லாரும் முந்திக்கிட்டு ஓடுறாங்க, நீங்க கொஞ்சம் நின்னு இயற்கையே ரசிங்க. ஒரு செடியில இருக்கிற பூவாடி கீழே விழுறதை கூட ரசிக்க பழகிக்கோங்க. 2. பொருட்களை விட அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. லேட்டஸ்ட் ஐபோன் இல்லனா வாழ்க்கை போயிடுச்சுன்னு நினைக்காம இருக்கிற பழைய போன்ல இருக்கிற மெமரிஸ கொண்டாடுங்க. 3. உங்களை நீங்களே ஏத்துக்கோங்க. நான் இன்னும் குண்டா இருக்கேன், கருப்பா இருக்கேன்னு நினைக்காம இதுதான் என் அழகுன்னு காலரை தூக்கி விடுங்க. வாபி சபிங்கிறது ஒரு டிசைன் கிடையாது, அது ஒரு பார்வை. பெர்ஃபெக்ட்டா இல்லாத இந்த உலகத்துல பெர்ஃபெக்ட்டா வாழ கத்துக்காதீங்க, இயல்பா வாழ கத்துக்கோங்க. வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். டாடா.